இன்றைக்கி காலையிலேயே ஒரு சேவலை பிடிச்சி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சிக்கன் வறுவல் குழம்பு செஞ்சாச்சு. பசங்க வந்து பாப்கார்ன் சிக்கன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டு கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த கேப்பில் தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக டிராக்டர் வந்திருந்தது. தென்னை மரத்தெல்லாம் வந்து நம்ம ரொம்ப தண்ணி விடாமல் வாட விட்டோம்னா அதுக்கப்புறம் தேத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வச்சா நாளைக்கு வரக்கூடியது கிடையாது. வச்சோம்னா 5 வருஷம் ஆகும் காய் பிடிக்கிறதுக்கு. அதனால் தண்ணி காசு போட்டு வாங்கியாச்சும் விட்டு இதை காப்பாற்றி தான் ஆகணும். பெரிய மரத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் வாய்க்காலில் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டோம். சின்ன மரத்துக்கெல்லாம் இன்னும் செப்பரேட்டாக எதுவுமே பைப்பு போடவே இல்லை. அதனால் ஒவ்வொரு மரத்தையும் சுற்றி சுற்றி அப்படியே டிராக்டர் டேங்க்லேருந்து டேரெக்டாக அப்படியே விட்டுட்ருந்தோம். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி தண்ணி வாங்கி விட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்து வெள்ளாமையாக இருந்தால் கூட சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு விட்டுறலாம். ஆனால் இதை வந்து அப்படி விடவே முடியாது. அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு 9 டேங்க் தண்ணி விட்டுருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஈரம் ஒரு வாரத்துக்கு தாங்குமானே தெரியல. அங்கே தண்ணியெல்லாம் விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பாப்கார்ன் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு கலக்கி வச்சுருந்த மாவில் ஒரு பெரட்டிட்டு அப்புறமா ஐஸ் வாட்டரில் நல்லா நனைச்சிட்டு திரும்ப மாவில் பெரட்டிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். வீடியோஸ்லலாம் ஒரு சிலர் பாப்கார்ன் சிக்கனுக்கு பாலில் லெமனை புழிஞ்சு விட்டு செய்கிறாங்க. ஒரு சிலர் தயிரில் லெமனை வச்சு செய்கிறாங்க. நான் இந்த டைம் தயிரில் தான் செஞ்சுருந்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக சாஸ் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். அடுத்து இன்னொரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம்.